நாளும் கூட ஆண்டவரே தாமே வார்த்தைகளை எங்களோடு கூட பேசும்படியாக எங்கள் கரத்தில் கொடுக்கிறோம். பேசுகிறது எங்கள் பரிசுத்த ஆவியானவர் எங்கள் வார்த்தையை வெளிச்சத்தில் நீங்கள் நடத்துகிறார். எங்கள் மீட்பர் ரட்சகருமாக இருக்கிற இயேசுவா நாமத்திலே சொல்லிக்கிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நாளும் கூட நாம் கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை செலுத்தும்படியால் இன்றைக்கும் நாம் ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்கும்படியாக நாம் வந்திருக்கிறோம். நாளே கர்த்தர் தம்முடைய வார்த்தைகளை கொண்டு நம்மோடு கூட பேச அவர் சித்தமாயிருக்கிறார், திட்டமாயிருக்கிறார். அதன்படியாக கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற அந்த வார்த்தைகளுக்காக நாம் அவரோடு கூட காத்திருப்போம். இங்கே நாம் வாசிக்கும் பொழுது தேவனுடைய சித்தத்தின்படி தேவன் தம்முடைய பிள்ளைகளை எல்லா சூழ்நிலையிலும் பாடுகளின் மத்தியிலும் அவர் எல்லாவற்றையும் நன்மையாய் நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. நாம் வாசிக்கும் பொழுது எடுத்து வாசிக்கலாம். 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 16 19 வசனம் வரைக்கும் வாசிப்போம். 1 பேதுரு 4 16 19. ஒருவன் கிறிஸ்தவனாய் இருப்பதனால் பாடுபட்டால் வெட்கப்படாமல் இருந்து அது நிமித்தம் தேவனை மகிமைப்படுத்துகிறவன். நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே துவங்குகிற காலமாயிருக்கிறது. முந்தி நம்மிடத்திலே அது துவங்கினால் தேவனுடைய சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்களின் முடிவு என்னமாயிருக்கும்? நீதிமானே ரட்சிக்கப்படுவது அரிதானால் பக்தி இல்லாதவனும் ஆவியும் எங்கே நிற்பான்? ஆகையால் தேவனுடைய சித்தத்தின்படி பாட அனுபவிக்கிறவர்கள் நன்மை செய்கிறவர்களாய் தங்கள் ஆத்துமாக்களை உண்மையுள்ள சிருஷ்டிகர்த்தாவாகிய அவருக்கு ஒப்பு கொடுக்கிறவர்கள். இங்கே நாம் இந்த 16ஆம் வசனத்திலே வாசிக்கும் பொழுது ஒருவன் கிறிஸ்தவனாய் இருப்பதனால் பாடுபட்டால் வெட்கப்படாமல் இருந்து அது நிமித்தம் தேவனை மகிமைப்படுத்த கடவன். கர்த்தருடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிற காரியம், நாம் கிறிஸ்தவர்களாய் இருக்கும் பொழுது நமக்கு வருகிற பாடுகள் நிமித்தமாய் நாம் என்ன செய்யக்கூடாதான்? அது நிமித்தம் வெட்கப்படாதபடிக்கு நாம் தேவனை மகிமைப்படுத்துகிறவர்களாய் இருக்க வேண்டும். நீங்க யோசிக்கும் பொழுது கிறிஸ்தவர்களாய் இருக்கும் பொழுது என்று சொன்னால், நாம் இன்னைக்கு கூட கேட்டோம், முதலில் கிறிஸ்தவர்கள் என்ற வார்த்தை அந்தியோகியா பட்டணத்திலே இது ஆண்டவர் கொடுத்த பட்டம் அல்ல, மனுஷர்கள் கொடுத்த பட்டம். ஏன்னா அந்தியோகியா பட்டணத்திலே கிறிஸ்தவர்கள் அதாவது சீஷர்களை பார்க்கும் பொழுது அவர்கள் கிறிஸ்துவை அதாவது இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறதை அந்த ஜனங்கள் அந்தியோகியா பட்டணத்தார் பார்க்கிறார்கள். இந்த அந்தியோகியா பட்டணத்தார் இந்த சீஷர்கள் இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்தும் பொழுது அவர்கள் என்ன பெயர் வைக்கிறார்கள் என்று சொன்னால், முதல் தடவையாய் அந்த இடத்திலே கிறிஸ்தவர்கள், இயேசு கிறிஸ்து அவர்கள் அப்படின்னு சொல்லி அந்த பெயரை வைக்கிறாங்க. கிறிஸ்து அவர்கள் என்னவா? அவர்கள் கிறிஸ்தவர்கள். அப்படி இந்த கிறிஸ்துவை வெளிப்படுத்தும் என்பதை கிறிஸ்துவே அவர்களா இருக்கிறார் என்பதுதான் அந்த வார்த்தையின் அர்த்தம். கிறிஸ்து அவர்கள் என்று சொல்லும். அப்ப அந்த கிறிஸ்து அவர்கள் என்று சொல்லும் பொழுது நாம் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிற அந்த வார்த்தை கிறிஸ்துவுக்குள்ளாய் இருக்கும் பொழுதுதான் அது வருகிறது. அல்லேலூயா. இங்கே கிறிஸ்துவுக்குள்ளாய் நாம் இருக்கும் பொழுதுதான் கிறிஸ்தவர்கள் என்ற பெயர் வருகிறதே தவிர நாம் கிறிஸ்தவன் என்ற அந்த வார்த்தை நிமித்தமாய் நாம் கிறிஸ்தவர்கள் அல்ல. நாம் கிறிஸ்துவை வெளிப்படுத்தும் பொழுது நாம் என்னவா இருக்கிறோம்? கிறிஸ்து அவர்களாய் இருக்கிறோம். இந்த வார்த்தை நிமித்தமாய் தான் இன்றளவும் இந்த வார்த்தைகள் தொன்று தொட்டு என்ன வந்து கொண்டிருக்கிறது? கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி வந்து கொண்டிருக்கிறது. இப்ப நாம் கிறிஸ்தவர்களாய் இருக்கும் பொழுது இங்கே கிறிஸ்தவர்களாய் இருக்கும். கிறிஸ்துவுக்கு பாடு இருந்ததா? இந்த உலகத்துல கிறிஸ்துவுக்கு பாடு இருந்ததா? இயேசு கிறிஸ்து மாளிகையில பிறந்தாரு, அரண்மனையில பிறந்தாரு, எத்தனை பேர் சொல்றீங்க? சொல்ல முடியுமா? இல்ல. இயேசு
நல்ல பட்டாடைகளை உடுத்தி நல்ல பெரிய ஒரு உயர்ந்த ஸ்தானத்துல இருந்தாங்க எத்தனை பேர் சொல்ல முடியும்? சொல்ல முடியாது. இயேசு கிறிஸ்து நல்ல விலையுயர்ந்த ஆகாரங்களை உண்டு அவர் என்ன செய்தார்? நல்ல போஜன பிரியனா சொல்ல முடியும்? சொல்ல முடியாது. அப்போ கிறிஸ்து அவர்கள் என்ற வார்த்தை எதனால வந்தது? கிறிஸ்துவை அப்படியாய் ஜனங்கள் பார்த்தார்கள். அவர் பாடுகளினுடைய தான் கடந்து போனார், அவர் நிந்தைகளுடைய தான் கடந்து போனார். நான் தொடர்ச்சியா உங்களுக்கு அந்த யோவான் எழுதின சுவிசேஷத்தை பார்க்கும் பொழுது நீங்க நார்மலா இயேசு கிறிஸ்துவ பரியாசம் பண்ணாங்க, இயேசு கிறிஸ்துவ நிந்திச்சாங்க, இயேசு கிறிஸ்துவ புறக்கணிச்சாங்க, இதெல்லாம் நம்ம மேலோட்டமா கேட்கிறோம். ஆனா இந்த யோவான் எழுதின சுவிசேஷத்துல நாம் படிக்கும் பொழுதுதான் அந்த காரியத்தை நாம் டீப்பா படிக்க முடியும். எந்த அளவுக்கு இயேசு கிறிஸ்துவை நிந்தித்தார்கள், எந்த அளவுக்கு அவருடைய சத்தியத்தை புறக்கணித்தார்கள், எந்த அளவுக்கு அவருடைய சத்தியத்தை பரியாசம் பண்ணினார்கள் சொல்லி இந்த யோவான் எழுதின சுவிசேஷத்தின் இந்த அதிகாரத்தை சபையில பிரசங்கிக்க 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 அதனுடைய ரியாக்ஷன் சூப்பரா சபையில வெளிப்பட்டுச்சு. அல்லேலூயா. ஏன்னா சத்தியத்தை தானே சொல்ல முடியும். இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்ட சத்தியத்தை சொன்னாரு, அந்த சத்தியத்தினால அவருக்கு எந்த மாதிரி பாடுகள் வந்தது, எந்த மாதிரி இது கடினமான உபதேசம், இதுல எப்படி நிலைத்திருக்க முடியும் என்று சொல்லி எத்தனை பேர் பின்வாங்கி போனார் என்பது இதே யோவான் சுவிசேஷத்துல தான் இருக்கு. அப்படி இயேசு கிறிஸ்து அவருடைய ஊழியத்தின் ஓட்டத்திலே அவர் கடந்து போகும் பொழுது அவர் எப்படி போனாரு? இதே பாடுகளுடைய தான் போனார், இதே போராட்டங்களுடைய தான் போனார். அவர் எந்த விதத்திலுமே அவர் லக்ஸரியான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார்னு வேதத்துல சொல்லுங்க. அண்ணன் சொல்ற ஒரு இடத்துல பறவைகளுக்கு கூடுகள் உண்டு, நரிகளுக்கு குழிகள் உண்டு, மனுஷகுமாரனுக்கும் தலை சாய்க்க இடமில்லை. ஏன்னா அவர் தம்முடைய நான் கிறிஸ்து என்பதை அவர் என்ன செய்தார்? கிறிஸ்து தன்னை வெளிப்படுத்தினார். கிறிஸ்துவுக்குள்ளா இருக்கிறவர்களும் அதை வெளிப்படுத்தினார்கள். அதனாலதான் அவர்களுக்கு கிறிஸ்தவர் என்ற பெயர் வந்தது. இங்க வசனமும் அதைத்தான் சொல்லுகிறது. பேதுருவின் மூலமாய் தேவனுடைய சித்தத்தின்படி பாட அனுபவிக்கிறவர்கள், அவருடைய சித்தத்தின்படி ஒரு கிறிஸ்துவனா இருப்பதினால் பாடுபட்டால் வெட்கப்படாமல் இருந்து அதிர்வத்தம் தேவன் என்ன பண்ணணுமா? மகிமைப்படுத்த வேண்டும். இன்னைக்கு நமக்கு ஒரு போராட்டம் வருகிறது, நம்ம எல்லாரும் உற்று கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் என்ன வருகிறது? அநேக பிரச்சனைகள் வருகிறது, அநேக பாடுகள் வருகிறது. அப்ப நாம் என்ன பண்றோம்? நமக்குள்ளே கூடி குறுகி போகிறோம். ஆண்டவரே, நான் உண்மைத்தானே நம்பியிருந்தேன், நான் உண்மைத்தானே நோக்கி பார்க்கிறேன், உண்மைத்தானே விசுவாசிக்கிறேன், சத்தியத்தின்படி தானே நடக்கிறேன், ஆனால் எனக்கு இந்த பாடுகள் வருகிறது. அநேகர் பார்க்கும் பொழுது என்னுடைய பாடுகளை கண்டு என்ன பண்ணுவாங்க? நிந்திப்பார்களே என்று சொல்லி நாம் என்ன பண்றோம்? அது நிமித்தமா நம்முடைய பாடுகள் நிமித்தமா வெட்கப்படுகிறோம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, உங்கள் பாடுகள் நிமித்தமா நீங்க என்ன பண்ணக்கூடாது? வெட்கப்படாதபடிக்கு அது நிமித்தம் தேவனை என்ன பண்ணுங்க? நீங்கள் மகிமைப்படுத்துங்கள். நிறைய பேருக்கு நம்முடைய வாழ்க்கையில இந்த மனுஷ இயல்பு, அதை நான் தப்புன்னு சொல்லவே மாட்டேன். நாம ஒரு கார் வாங்கினா சந்தோஷப்படுவாங்க, ஒரு பெரிய வீடு கட்டினா சந்தோஷப்படுவாங்க. அப்ப இது என்னது? இது பாடுகளா? ஒரு சந்தோஷம், அவருடைய வாழ்க்கையில கிடைக்கிற ஒரு சந்தோஷம், ஒரு நன்மை. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? ஆண்டவர் எனக்கு இதை கொடுத்தார், ஆண்டவர் எனக்கு இதை செய்தார், ஆண்டவர் இப்படி நடத்தினார்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுவோம்? கர்த்தருக்குள்ள நம்முடைய சந்தோஷங்களை நினைத்து, நம்முடைய நிறைவுகளை நினைத்து, நம்முடைய நடத்தல்களை நினைத்து, நம்முடைய நன்மைகளை நினைத்து நம்ம என்ன பண்ணுவோம்? அது குறித்து நம்ம சந்தோஷப்படுவோம். ஆனால் ஒரு காரியம், ஒரு இழப்பு வரும் பொழுதோ, ஒரு சிறுமை வரும் பொழுதோ, ஒரு அவமானமான ஒரு சூழ்நிலை, ஒரு நிந்தை வரும் பொழுது நாம் அதிகமாக கர்த்தரை மகிமைப்படுத்திருக்கோமா? எத்தனை பேர் கர்த்தர் என்னை இந்த நிந்தைக்குள்ளாய் நடத்தினதற்காய் நான் சந்தோஷப்படுகிறேன் ஆமென் சொல்லுங்க. யாருக்காக வந்தா? பேச்சு கூட வரல. ஆனா கிறிஸ்தவ ஜீவியத்தின் பிராக்டிகல் இதுதான். இதுதான் பிராக்டிகல், இதுதான் வேதம் சொல்லுகிறது. ஆனால் சொல்லும் பொழுது அநேகருக்கு அது என்னவா இருக்கிறது? ஏற்றுக்கொள்ள ஒரு மனப்பக்குவம் இல்லை. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் அந்த பாடுகளினூட என்ன பண்ணுங்க? சந்தோஷப்படுங்கள். அதை நீங்க என்ன பண்ணுங்க? சந்தோஷமா எடுத்துக்கொள்ளுங்கள். அந்த பாடுகளை நீங்க என்ன பண்ணுங்க? அதை மகிழ்ச்சியா எடுத்துக்கொள்ளுங்கள். அதை எந்த விதத்துல நீங்க என்ன பண்ணாதீங்க? அதை வேதனையா எடுத்துக்கொள்ளாதீங்க. அதை குறித்து நீங்க வெட்கப்படாதீங்க. ஏன்னா உங்கள் பாடுகளின் மத்தியிலே நான் உங்களோடு கூட இருக்கிறேன். அல்லேலூயா. உங்கள் பிரச்சனைகளுக்கு மத்தியிலே நான் உங்களோடு கூட இருக்கிறேன். முன்னாடி வந்து செங்கடல், பின்னாடி எகிப்தின் சேனை. யார் நிக்கிறது ரெண்டுக்கு நடுவுல?
இஸ்ரவேல் ஜனங்கள். அப்போ இந்த சூழ்நிலையிலே கர்த்தர் கைவிட்டாரா? நமக்கு எப்பொழுது நெருக்கடி வருகிறதோ அப்பொழுதுதான் கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார் என்பதை நிரூபித்து காண்பிப்பார். நாம் ஒரு சந்தோஷமான ஒரு சூழ்நிலை, நாம் அநேகருடைய மனநிலை என்னவென்று சொன்னால், நாம் சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லும் பொழுது கர்த்தர் என் கூட இருக்கிறார் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் இல்லையா? நம்ம எல்லாம் ஒரு காரியத்தை நான் வாங்கும் பொழுதோ, ஒரு ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொள்ளும் பொழுதோ கர்த்தர் என் கூட இருக்கிறார் நம்ம சந்தோஷப்படும். ஆனால் ஒரு பிரச்சனையோ, ஒரு நெருக்கடியோ, ஒரு குறைவோ வரும்பொழுது கர்த்தர் என்னை கைவிட்டு விட்டார், கர்த்தர் என் கூட இல்லை, கர்த்தர் என்னை நடத்தல அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்றோம்? சோர்ந்து போகிறோம். ஆனால் நீங்க வேதத்துல எந்த இடத்துல பார்த்தாலும், எந்த இடத்துல நெருக்கடி வருகிறது அங்கதான் கர்த்தர் நிற்கிறார். எந்த இடத்துல பத்திரம் வருகிறது அங்கதான் கர்த்தர் நிற்கிறார். எந்த இடத்துல போராட்டம் வருகிறது அங்கதான் கர்த்தர் நிற்கிறார். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளை, இந்த அனுபவத்துக்குள்ளே நாம் கடந்து போவோமானால் எந்த சூழ்நிலையும் நம்ம என்ன பண்ண முடியாது? சேதப்படுத்தவே முடியாது. எந்த சூழ்நிலையும் நம்ம நெருங்க முடியாது. இதுதான் உண்மையான ஒரு பிராக்டிக்கலான கிறிஸ்தவ ஜீவியமே தவிர, நாம் சந்தோஷத்தை மாத்திரம் பார்க்கும் பொழுது கர்த்தர் என் கூட இருக்கிறார் என்று சொல்லி நாம் நினைப்போமானால் அது 100%, 99% கூட சொல்ல மாட்டேன், 100% அது தவறான ஒரு கருத்து. அல்லேலூயா. ஏனென்றால் கர்த்தர் நமக்கு சொல்லுகிறார், ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவார். இப்ப கர்த்தர் நம்முடைய நெருக்கத்தின் மத்தியிலே அவர் நிச்சயமாய் நம்மோடு கூட இருக்கிறார் என்ற இந்த அனுபவம் எந்த தேவ பிள்ளைகளுடைய உள்ளத்துல இருக்கிறதோ அவர்கள் நிச்சயமா எந்த சூழ்நிலையை கண்டு சோர்ந்து போகவே மாட்டாங்க. அல்லேலூயா. எந்த நிலைமையிலுமே நீங்க பாத்தீங்கன்னா, வாழ்க்கையில நிறைய நெருக்கடிகளை சந்தித்தவர்களுக்கு அது என்னவா, ஒரு அனுபவத்தை அது என்ன செய்கிறது? அது கற்றுக் கொடுக்கிறதா இருக்கிறது. ஒரு வார்த்தை நான் படிச்சேன், இது வேதத்துல இருக்கிற வார்த்தைல, அது நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அந்த வார்த்தை எனக்கு தொட்டது. விதையை பார்த்து மரம் கேட்குதான், நீ என்ன எப்ப பார்த்தாலும் விழுந்துட்டே இருக்கிற, நீ நிக்கவே மாட்டேன், விழுந்துட்டே இருக்கிறே அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அப்ப விதை சொல்லுதான், நான் விழுந்ததுனாலதான் நீ மரமா நிக்கிற அப்படின்னு சொல்லி மரம் என்ன பண்ணதான் விதையை பார்த்து சொல்லுது. அப்ப இன்னைக்கு நாம் விழும் பொழுது அநேகருக்கு அது என்னவா இருக்கிறது? நான் நிக்கிறேன், அவங்க விழுந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி என்னவா இருக்கிறது? ஏளனமா இருக்கிறது. கிறிஸ்து நமக்காக அவர் கீழே வந்ததுனாலதான், அவர் தம்மை தாழ்த்தினதுனாலதான், அவர் நமக்காக தம்மை ஒப்பு கொடுத்ததுனாலதான் இன்னைக்கு நாம தேவனுடைய பிள்ளைகள் என்று தலை நிமிர்ந்து நிற்கிறோம் இல்லையா? இன்றைக்கு நாம் இந்த அனுபவத்தினோட கடந்து போகும் பொழுது அநேக கிறிஸ்துவுக்குள்ளாய் நிற்க வேண்டும் என்று சொல்லி நாம் விழுகிறதுனால எந்த விதத்தில் நாம் குறைஞ்சு போகிறது இல்லை. அல்லேலூயா. நிச்சயமா இந்த விழுதல் என்ன பண்ணோம்? நம்மை தூக்கி நிறுத்துகிறதாய் காணப்படுகிறது. ஆண்டவர் நிச்சயமாய் நம்மை தூக்கி நிறுத்த வல்லவராக இருக்கிறதுனால கிறிஸ்துவுக்குள்ளாய் இருக்கிற எந்த பாடுகளையும் தேவ பிள்ளைகளாகிய நாம் எந்த விதத்திலுமே என்ன பண்ணக்கூடாது? நாம் அதை அற்பமா எண்ணாதபடிக்கு நாம் கர்த்தரை மகிமைப்படுத்துவதாக இருக்க வேண்டும். நீங்க பார்க்கும் பொழுது தேவனுடைய சித்தத்தின்படி பாடுபட்டால் வெட்கப்படாமல் இருந்து அதிநிமித்தம் தேவனை மகிமைப்படுத்த கடவன் என்று சொல்லும் பொழுது, வெட்கப்படாமல் என்ன பண்ணணுமா? மகிமைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி அந்த வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது ஒரு சம்பவம் பார்க்கிறோம். இந்த உபத்திரவத்துல நம்ம எப்படியா இருக்கணும்? கர்த்தருடைய வார்த்தை நமக்கு சொல்லுனா, நெருக்கடிகள் வரும் பொழுது நம்ம எப்படி இருக்கணுமா? பொறுமையா இருக்க வேண்டும். அல்லேலூயா. நெருக்கடிகள் தான் நமக்கு என்ன செய்கிறது? பொறுமையை கற்றுக் கொடுக்கிறது. இங்கே இதை நாம் பார்க்கும் பொழுது 1 சாமுவேல் 13ஆம் அதிகாரத்திலே ஒரு சம்பவம் 8ஆம் வசனத்திலிருந்து 14ஆம் வசனம் வரைக்குமாய் நாம் வாசிக்கும் பொழுது இதிலே இந்த சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். 1 சாமுவேல் 13ஆம் அதிகாரம் 8லிருந்து 14. இங்க சாமுவேல் சொல்றாரு சவுல் ராஜா கிட்ட. சவுல் ராஜா கிட்ட என்ன சொல்றா? நான் வர வரைக்கும் நீ வெயிட் பண்ணு, நீ என்ன பண்ணு, யுத்தத்துக்கு போறதுக்கு முன்னாடி நீ என்ன பண்ணு, கொஞ்சம் வெயிட் பண்ணு, நான் அதுக்குள்ள வந்துருவேன், நான் வந்த பிறகு
நான் வந்த பிறகு நீ பலி செலுத்துறேன், நான் வந்து செலுத்துறேன், நீ எந்த விதத்திலும் அவசரப்படாத, நான் வந்த பிறகு நீ வந்து என்ன பண்ணலாம், அந்த பலியை செலுத்தலாம்னு சொல்லும் பொழுது இங்கே சவுல் என்ன பண்றாரு, சாமுவேலுக்காக வெயிட் பண்றாரு. வெயிட் பண்ணும்பொழுது இங்க என்ன நடக்குதுன்னு சொன்னா, சாமுவேல் வர தாமதிக்கிறது. இங்கே சாமுவேல் வர தாமதிக்கும் பொழுது இங்கே இந்த பெலிஸ்தருக்கு விரோதமா இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் யுத்தத்துக்கு ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஒரு பக்கமாய் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அந்த சேனை, பெலிஸ்தருடைய சேனை நெருங்குகிறது என்ற ஒரு செய்தி வருகிறது. இப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்யறாங்க சொன்னால், இங்க சவுலை நெருங்குகிறார்கள். எப்ப நம்ம சீக்கிரம் பலி செலுத்திட்டு நம்ம போக வேண்டியிருக்கு, நீ இன்னும் எவ்வளவு நேரம் காத்துட்டு இருப்ப, இப்ப சத்துருக்கள் நம்ம நெருங்கி வராங்களே சொல்லி இங்க என்ன பண்றாங்க, அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் சவுலை நெருங்குகிறார்கள். இங்க சவுலை நெருங்கும் பொழுது இங்க என்ன நடக்கிறது என்று சொன்னால், அவன் தனக்கு சாமுவேல் குறித்த காலத்தின்படி 7 நாள் மட்டும் காத்திருந்தான். சாமுவேல் கில்காலுக்கு வரவில்லை. ஜனங்கள் அவனை விட்டு சிதறி போனார்கள். இப்போ இங்க என்ன நடக்குதுன்னு சொன்னா, சாமுவேல் 7 நாள்ல நான் வருவேன்னு சொல்றேன், 7 நாள்ல வரலன்னு சொன்னதும் இங்க பலி செலுத்துகிறதற்கு சவுலும் காத்து கொண்டிருக்கிறார். சாமுவேல் வராதபடினாலே இங்க ஜனங்கள் என்ன செய்யணும்னு சொன்னா, நாங்க எவ்வளவு நேரம் காத்திருக்கிறது, நாங்க என்ன பண்றோம், கிளம்புறோம் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க, எல்லாம் என்ன பண்ணாங்க, சிதற ஆரம்பித்து விட்டாங்க. உடனே இங்க சவுல் என்ன பண்றான்னா, ஜனங்களை பார்க்கிறானே தவிர கர்த்தரை பார்க்கவில்லை, கர்த்தருடைய ஊழியக்காரனுடைய வார்த்தையை பார்க்கவில்லை. அவர் வரன்னு சொன்னாரு, அவர் வர வரைக்கும் நம்ம காத்திருக்கோம். ஏன்னா அது கர்த்தருடைய வார்த்தை. ஒரு காரியத்தை தேவனுடைய ஊழியக்காரன் அவர் தீர்க்கதரிசி செய்ய வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் அனுமதித்தால் அவர்கள் தான் செயல்படுத்த வேண்டும். ஆனால் இங்கே சவுல் என்ன செய்கிறார் சொன்னால், ஜனங்களுக்கு பயந்து என்ன செய்கிறார், இந்த பலியை அவர் துணிகரமாய் செயல்படுத்தும் பொழுது அவர் அந்த பலி செலுத்துறதுக்கும் இங்கே சாமுவேல் வருகிறதுக்கும் சரியா இருக்கிறது. இங்க நெருக்கடி நிமித்தமாய் சவுல் என்ன செய்கிறார் என்று சொன்னால், பொறுமையை இழந்து விடுகிறார். பொறுமை இழந்த நிமித்தமாய் தேவனுடைய வார்த்தையை மீறுகிறார். தேவனுடைய வார்த்தையை மீறினது நிமித்தமாய் சில வேளைகள்ல கர்த்தர் நமக்கு ஒரு கடைசி நிமிஷம் வரைக்கும் விட்டு பார்ப்பார். கடைசி நிமிஷம் வரைக்கும் நம்மள வெயிட் பண்ணி வச்சு பார்ப்பார். இவன் எனக்கு பொறுமையா இருக்கானா, இவன் எனக்கு பொறுமையா இருக்கானா, என் வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறார்களா, நெருக்கடிகள் வருகிறது, உபத்திரவங்கள் வருகிறது, போராட்டங்கள் வருகிறது, இவன் பொறுமையை சார்ந்திருக்கிறார்களா, இல்ல சுயத்தை சார்ந்திருக்கிறாளா, என்னை சார்ந்திருக்கிறாளா, இவர்கள் சூழ்நிலை பார்த்து அதன்படியாய் செயல்படுறாங்க. கர்த்தர் வெயிட் பண்ணுவார். அதுக்காக தான் கர்த்தர் சில காரியங்கள் என்ன பண்றாருன்னா, நம்ம பொறுமை, நம்முடைய பொறுமை எல்லாம் மீறுற அளவுக்கு ஆண்டவர் விடுறாரு. ஆனால் நம்முடைய பொறுமை ரொம்ப ஜாஸ்தி இல்லையா? அப்ப என்ன பண்றோம்னா, சில காரியங்களை நாம் சூழ்நிலைகளை பார்த்து, நெருக்கடிகளை பார்த்து, உபத்திரவங்களை பார்த்து நாம் என்ன பண்றோம், நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு விட்டு விலகும் பொழுது அங்க சாமுவேல் வருகிறதற்கும் இங்கே சவுல் பலி செலுத்துகிறதற்கும் சரியா இருக்கிறது. அவன் என்ன செய்யறானா, அவன் சர்வாங்க தகன பலியிட்டு முடிகிற போது இதோ சாமுவேல் வந்தான். சவுல் அவனை சந்தித்து வந்தனம் செய்ய அவனுக்கு எதிர்கொண்டு போனான். அப்ப இவன் இதுல ஆண்டவர் என்ன மென்ஷன் பண்ணல, அவன் தான் தப்பு பண்ணிட்டான். யாரு? சாமுவேல் தான் தப்பு பண்ணிட்டான். 7 நாள்ல வரேன்னா வரல, அதனால சவுலே இந்த காரியம் பண்ணது கரெக்ட் நீங்க ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரா? கிடையாது. ஏனென்றால் கர்த்தர் தான் ஒரு ஊழியக்காரனை கொண்டு ஒரு காரியத்தை சொன்னா அவர் தான் தாமதிக்கிறார். அவர் தான் அதற்குரிய செயல்பாடுகளிலே சில காரியங்களை இப்படி செய்ய வேண்டும், அப்படி செய்ய வேண்டும் என்று ஆலோசனை கொடுக்கிறார். அப்ப அந்த காரியங்களுக்கு நாம் பொறுமையோடு செயல்படுறோம், நிச்சயமா நாம் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும். ஆனால் அந்த வார்த்தைகளை மீறும் பொழுது இங்கே பார்க்கும் பொழுது, சாமுவேல நீயா தாமதமா வந்த ஆண்டவர் கேட்கல, சவுல் ஏன் உன் வார்த்தையை மீறி பலி செலுத்தினான் தான் அங்க கேட்டிருக்காரு. நல்லா நீங்க வாசிச்சீங்கன்னா இன்னைக்கு அநேகருடைய காரியங்கள் எப்படியா இருக்குன்னு சொன்னால், இன்றைக்கு ஊழியர்கள் என்ன செய்ய குற்றப்படுத்துறாங்களே தவிர தாங்கள் அந்த வார்த்தையின் படியாய் நடந்தோம் அவர்கள் என்ன செய்யறதில்லை, பார்க்கிறது இல்லை. இங்கே கர்த்தர் சாமுவேல் தாமதமாய் வந்தான், அதனால் நீ இதை செய்தது நியாயம் என்று சொல்லி அங்க என்ன பண்ணல, சொல்லவே இல்லை. ஏன்னா கர்த்தர் சில வேளைகள் தம்முடைய ஊழியக்காரர்களுக்கு, தம்முடைய தீர்க்கதரிசிகளுக்கு அவர் இப்படி செய்யணும், இங்க தாமதப்படு, இங்க இதை செயல்படுத்தி, இதை இங்க செயல்படுத்தாதன்னு அவர் பிளான்ல மாத்துவார். அப்ப அவர் என்ன சொல்லுகிறாரோ அதுதான் செய்ய முடியுமே தவிர ஜனங்களுக்கு பயந்தோ மனிதர்களுக்கு பயந்தோ தங்கள் வார்த்தைகளையோ தங்கள் காரியங்களை என்ன பண்ண முடியாது, செயல்படுத்த முடியாது, செயல்படுத்தவும் கூடாது. அது உண்மையான அழைப்பை பெற்ற ஊழியக்காரனுக்கு அழகல்ல. ஆத்துமாக்களை பார்த்து ஒரு ஊழியக்காரன் சபை நடத்துவானால் அது தேவனுடைய சபை கிடையாது.
சபையை நடத்துவான், ஆனால் அதுதான் தேவனுடைய சபை. தேவன் சொல்லுகிறதை பார்த்து தேவன் சொல்லுகிற வார்த்தை கேட்டு நடத்தினால் அதுதான் சபை. அல்லேலூயா. ஒருவேளை ஊழியக்காரர் செய்கிறது ஆத்துமாக்களுக்கு வேண்டுமானால் நியாயம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அது தேவனுடைய பார்வை நியாயம். ஒரு விதத்துல நீங்க பாத்தீங்கன்னா சாமுவேல் செய்தது ஜனங்களுடைய பார்வையில் நியாயமா நியாயம் இல்லையா? 7 நாள்ல வரேன்னு சொன்ன ஆளு 7 நாள் முடிஞ்சிருச்சு வரல, அது நியாயமா நியாயம் இல்லையா? ஜனங்க பார்வையில் என்னது கரெக்டா தப்பா? 7 நாள்ல வரேன்னு சொன்னாரு. ஒரு பக்கம் யுத்தத்துக்கு போனோம், சத்துருக்கள் நெருங்கி கொண்டிருக்கிறார்கள், அதை பார்க்கணும். அப்போ அதுக்குள்ள ஆண்டவருக்கும் பலி செலுத்தி ஆகணும். இந்த பலி செலுத்த வேண்டிய காரியங்களை செய்ய வேண்டியது நியாயம். இதற்கு நேரமும் கடந்து கொண்டிருக்கிறது, யுத்தமும் நெருங்கி கொண்டிருக்கிறது, சத்துருக்களும் நெருங்கி கொண்டிருக்கிறார்கள், ஜனங்களும் நெருங்கி கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையிலே அதை செய்கிறது சரியா தவறா என்று சொல்லி மனுஷனுடைய கண்ணோட்டத்துல பார்க்கும்போது எப்படியா இருக்கும்? என்னப்பா தப்பு, 7 நாள்ல வரன்னு சொன்ன மனுஷன் வரல. இன்னொரு பக்கம் அங்க பார்த்தா எதிரிகள் நெருங்கி கொண்டிருக்கிறார்கள். இன்னொரு பக்கம் கர்த்தருக்கு பலி செலுத்தாமலும் கர்த்தரை கனப்படுத்தாமலும் என்ன பண்ண முடியாது, ஒரு காரியத்துக்கு கடந்து போக முடியாது. அப்ப என்னதான் பண்ணுவான் அந்த மனுஷன் அப்படின்னு சொல்லி நம்ம பார்வையில இருக்கு. ஆனால் கர்த்தர் சொல்கிறார், மனுஷன் பார்க்கிற பிரகாரமா நான் பாரே, நான் என்ன சொல்றேனோ அது என்னவா இருந்தாலும் செய்கிறது தான் ஒரு தேவ ஊழியக்காரன். நான் அநேக வேளையில இந்த வார்த்தையை சொல்லும் பொழுது சிலருக்கு, நான் எல்லாரையும் சொல்லல, சிலருக்கு அது என்னவா இருக்கும், ஒரு கசப்பா இருக்கும். நான் சொல்றேன், இந்த வார்த்தை அடிக்கடியா நான் பயன்படுத்துவேன். அங்க என்ன சொல்றாரோ அதை தான் இங்க செய்யும். அல்லேலூயா. அங்க கர்த்தர் என்ன சொல்றாரோ அவர் சொல்லுகிறதை செய்கிற வேலை தான் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாங்கள் மற்ற ஸ்தாபனங்களை மனுஷனிடத்திலே, அதாவது பெரிய ஸ்தாபனத்துல மேலான இடத்துல இருந்து சம்பளத்தை வாங்கிக்கிட்டு ஒரு பெரிய ஸ்தாபனத்துக்கு கிளை சபையா இருந்து கொண்டு அவர்கள் எழுதி கொடுக்கிறதை வாசித்து விட்டு அவர்கள் கொடுக்கிற சம்பளத்தை வாங்கி கொண்டு அவர்களுக்கு கை கட்டி கொண்டு நடக்கிற ஊழியத்தை செய்யவில்லை. இந்த சபையின் எஜமான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. அந்த எஜமான் என்ன சொல்லுகிறாரோ அது என்னவா இருந்தாலும் செய்யும். ஹல்லேலூயா. அதற்கு எத்தனை பேர் சரி சாய்க்கிறார்கள் அதை பற்றி அவர் அதிலே மகிமைப்படுகிறார். இது ஒண்ணு மட்டும்தான். ஹல்லேலூயா. உங்களுக்கு என்னன்னா இது மனிதனுடைய பார்வையில் என்னவா இருக்கிறது, அது கசப்பா இருக்கிறது. நான் இன்றைக்கும் சொல்வேன், என்னைக்கும் சொல்வேன், என்னைக்குமே சொல்லுவோம், கர்த்தர் என்ன சொல்லுகிறார் மாத்திரம் தான் செய்யும். ஹல்லேலூயா. அதை மிஞ்சின மனுஷங்களுக்கு என்னவா இருந்தாலும் அதை பற்றி எந்த விதத்திலும் கவலைப்படுகிற இடத்துல கர்த்தர் இருக்கவே இல்லை. நிச்சயமாய் ஆடுகள், நல்ல ஆடுகள், மேய்ப்பனுக்கு பின்பாக செல்லுகிற ஆடுகள் அதுக்கு என்ன பண்ணும், நிச்சயமாய் செவி கொடுக்கும். ஹல்லேலூயா. எஜமான் என்ன சொல்லுகிறாரோ அதை என்ன பண்றான், அந்த மேய்ப்பன் செய்கிறான். அந்த மேய்ப்பன் சொல்லுகிறத என்ன பண்ணுது, அந்த ஆடுகள் செய்கிறது. இதுதான் ஒரு சபையினுடைய லாஜிக். ஒரு எஜமான் ஒரு மேய்ப்பனை நியமித்திருக்கிறார். ஒரு 1000 ஆடுகளுக்கோ 100 ஆடுகளுக்கோ 10 ஆடுகளுக்கோ 5 ஆடுகளுக்கோ எத்தனை ஆடுகளோ, ஆடுகளை பற்றி பிரச்சனை இல்லை. எத்தனை ஆடுகளுக்கு அந்த எஜமான் சொந்தக்காரராக இருக்கிறாரோ அதற்கு என்ன பண்றது எஜமான், அதற்கு ஒரு மேய்ப்பனை நியமித்து, எப்பா இந்த ஆடுகளை உன் கையில கொடுத்துருக்கிறேன், இங்க இருந்து நான் கட்டளை கொடுக்குறேன், நான் சொல்ற இன்ஸ்ட்ரக்ஷன் படி நீ என்ன பண்ண செய்யனா அந்த மேய்ப்பன் என்ன பண்ணணும் அதன்படி செய்யணும். அந்த மேய்ப்பன் சொல்லுகிற எஜமான் சொல்லுகிற வார்த்தைகளுக்கு செயல்படுத்தும் பொழுது அந்த வார்த்தைகளை ஆடுகள் என்ன பண்ணுது, செவி சாய்த்து கேட்கும். அப்ப அந்த ஆடுகள் அந்த வார்த்தைகளை கேட்டு செயல்படுத்தும் பொழுது எஜமான் எந்த ஒரு நாளும் அவரும் தவறான பாதையில் நடத்த மாட்டார். அந்த மேய்ப்பனை என்ன பண்ண மாட்டான், ஆடுகளை தவறான பாதையில் நடத்த மாட்டான். எந்த மேய்ப்பனாவது எந்த ஆடுகளையாவது ஒரு முள்ளுள்ள இடத்துல கொண்டு போய் மேய்த்தான் நீங்க பார்த்திருக்கீங்களா? கிடையாது. ஒரு பள்ளத்துல கொண்டு போய் விட்டுருக்கான்னு பார்த்திருக்கீங்களா? கிடையாது. ஒரு ஓனாய்கிட்ட கொண்டு போய் நீ கேட்கறதுனா சாகு அப்படின்னு சொல்லி விட்டுருக்கானா? கிடையாது. அந்த மேய்ப்பன் என்ன பண்ண பத்தியா, குழந்தை பலமா தலையாட்டு. ஹல்லேலூயா. அப்போ ஒரு மேய்ப்பன் என்ன பண்ண மாட்டான், நிச்சயமாய் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே ஒரு ஆடுகளை கூட சிதற விட மாட்டான், அவன் விட மாட்டான். ஆனால் இந்த ஆடுகளுக்கு அது தெரியாது. இந்த ஆடுகள் என்ன பண்ணாது, அதை கேட்காது. இந்த ஆடுகளுக்கு என்ன பண்ண தெரியுமா, அங்க நல்ல உதர் நிறைய இருக்கு, அப்ப அங்க இருக்கும் போல இருக்கு ஏதோ சொல்லி என்ன பண்ணுது, அப்படி ஓடும் பொழுது அது புல் நிறைந்த புதர் அல்ல, அது முட்கள் நிறைந்த புதர். ஹல்லேலூயா. அங்கே சர்ப்பங்கள்
அங்கே ஓநாய்கள் ஒளிந்து கிடக்கும். அங்கே அநேக சாவுக்கு ஏதுவான காரியங்கள் சூழ்ந்திருக்கும். ஆனா அந்த ஆடுகளுக்கு என்ன பண்ணல, அது தெரியல. இந்த மேய்ப்பன் நம்மள ரொம்ப இதுவா நடத்துறாங்க, ரொம்ப இதுவா நம்ம ரொம்ப ஹார்டா இருக்கு அவங்க நடத்துற பாதை அப்படின்னு சொல்லி அந்த ஆடுகள் என்ன செய்கிறது, வழி தவறி போகும் பொழுது என்ன ஆகுது, அது அவைகள் சுற்றி கொண்டிருக்கிறதா இருக்கிறது. ஆனால் அந்த எஜமான் என்ன சொல்லுகிறாரோ அந்த பாதையில இந்த மேய்ப்பன் நடத்துகிறபடினாலே அந்த வார்த்தைக்கு செவி கொடுக்கிற ஆடுகள் நிச்சயமாய் அது என்ன பண்ணும், நேர்த்தியான இடங்களிலே நடக்கும். ஆனா உண்மையா சொல்ல, தண்ணி கிடைக்கணும்னா கொஞ்சம் நடந்துதானே ஆகணும் இல்லையா? எந்த தண்ணி வேணா கொடுக்க முடியுமா? எதை வேணா தின்னு கொடுக்க முடியுமா? முடியாது. இல்லை, நல்ல ஒரு புல்லுள்ள இடங்கள்ல தானே கொண்டு போகணும், நல்ல அமர்ந்த தண்ணியில தானே கொண்டு போகணும் இல்லையா? அப்ப அதுக்காக என்ன பண்ணணும், கொஞ்சம் நடக்க வேண்டியிருக்கும், கொஞ்சம் பாதை கொஞ்சம் கரடு முரடா இருக்கும். ஆனா அதுக்கு முறுமுறுக்காம, அதுக்கு எந்த விதத்திலும் மனத்தாங்கள் அடையாமல் பின்பாக நடக்கிற அந்த ஆடுகள் நிச்சயமாய் புல்லுள்ள இடங்களிலே மேய்க்கப்பட்டு அமர்ந்த தண்ணீர்களிலே அது கொண்டு போய் விடுகிற ஆடாயிருக்கு. ஹல்லேலூயா. இன்றைக்கும் ஆண்டவர் நம்மை அப்படித்தான் அவர் நடத்த விரும்புகிறார். இங்கே பார்க்கும் பொழுது இந்த சவுல் அங்கே கர்த்தருடைய தேவனுடைய தாசருடைய வார்த்தை அவர் கேட்காதபடிக்கு அவர் என்ன செய்தார் என்று சொன்னால், அவர் மனிதனுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுத்தார். இன்றைக்கு அநேக ஊழியக்காரர்கள் அப்படித்தான் இருக்கிறார். மனுஷர்கள் இங்க பார்க்கிறோம், தாமதமானால் ஜனங்கள் என்ன செய்கிறார்கள், சிதறி போய் விடுகிறார்கள். நெருக்கடிகள் என்ன செய்கிறது, ஜனங்களை சிதறி போக பண்ணுகிறது. அதனால நம்ம என்ன பண்ண முடியாது, வெயிட் பண்ண முடியாது. ஜனங்க சிதறி போயிடக்கூடாது, ஜனங்க தங்களை விட்டு போயிடக்கூடாது. அநேக மேய்ப்பர்கள் செய்கிற காரியம் இதுதான். நம்ம கொடுத்த கூலிக்கு என்ன பண்ணணும், நாம அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம நடத்தணும். நமக்கு நம்ம ஒரு ஸ்தாபனம் இருக்குன்னா அந்த ஸ்தாபனத்துக்கு அவங்க என்ன நமக்கு சம்பளம் கொடுக்குறாங்க, அதுக்கேற்றபடியா நம்ம அவங்க வார்த்தைகளுக்கு செயல்படணும். இல்லை ஜனங்களுக்கு ஏற்றபடியா செயல்படணும். இன்னைக்கு சவுல் ராஜா இதைதான் செஞ்சார். என்ன செய்தார், கர்த்தரை பார்க்கவில்லை, கர்த்தருடைய ஊழியக்காரருடைய வார்த்தையை பார்க்கவில்லை, அவர் ஜனங்களுடைய வார்த்தையை கேட்டார். ஜனங்களுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தார். சிதறி போய் விடுவார்களோ, ஐயோ நம்ம விட்டு போயிடுவாங்களோ, இந்த பயத்துல என்ன பண்ணாருன்னு சொன்னா, அவர் கர்த்தருடைய வார்த்தைக்கோ கர்த்தருடைய ஊழியக்காரருடைய வார்த்தைக்கோ செவி கொடுக்காதபடி துணிகரமாய் அவர் என்ன பண்ணாரு, மனுஷனுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து அவர் செயல்பட்டார். செயல்பட்டபடினாலே அங்க என்ன நடந்ததுன்னு சொன்னா, அடுத்த வசனம் வாசிமா. நீ செய்தது என்ன என்று சாமுவேல் கேட்டதற்கு சவுல், ஜனங்கள் என்னை விட்டு சிதறி போகிறதையும் குறித்த நாட்களில் யுத்தத்திலே நீ வராததையும் பெரித்த மிக்மாசிலே கூடி வந்திருக்கிறதையும் நான் கண்டபடியினாலே கீழ்காலில் பெலிஸ்தர் எனக்கு விரோதமாய் வந்து விடுவார்கள் என்றும் நான் இன்னும் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி விண்ணப்பம் பண்ணவில்லை என்றும் எண்ணி துணிந்து சர்வாங்க தகன பலியை செலுத்தினேன் என்றார். சாமுவேல் சவுலை பார்த்து, புத்தியீனமாய் செய்து உம்முடைய தேவனாகிய கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளையை கைக்கொள்ளாமல் போனேன். மற்றபடி கர்த்தர் இஸ்ரவேலின் மேல் கூடிய ராஜ்ய பாரத்தை என்னைக்கும் ஸ்திரப்படுத்துவார். இப்பொழுதோ உம்முடைய ராஜ்ய பாரம் நிலை நிற்காது. கர்த்தர் தம்முடைய இருதயத்திற்கு ஏற்ற ஒரு மனுஷனை தமக்கு தேடி அவனை கர்த்தர் தம்முடைய ஜனங்கள் மேல் தலைவனாய் இருக்க கட்டளையிட்டார். கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளை நீர் கைக்கொள்ளவில்லையே என்று சொன்னார். இங்க நீங்க பாத்தீங்கன்னா இந்த வார்த்தை நீங்க அவங்க சொல்லிட்டு போனது சாமுவேல். ஆனா சாமுவேல் சொல்றது என்னமா, கர்த்தருடைய வார்த்தையை மீறினீர். ஹல்லேலூயா. இங்க மனுஷர்கள் பேசுகிற மனுஷர்களை பார்க்கறாங்க, மனுஷனுக்கு முன்னாடி அவங்களுக்குள்ள இருக்கிற தேவனை பார்க்கிறது இல்லை. இங்க இருந்து புறப்படுகிற வார்த்தை ஒரு மனுஷனுடைய வாயிலிருந்து வருகிறதாய் பார்க்கிறத தவிர அதை பேச வைக்கிறது ஆண்டவர் என்பதை பார்க்கிறது இல்லை. அதனாலதான் இங்கே சொல்லிவிட்டு போனது சாமுவேல் தானே சொல்லிதான் சவுல் பார்த்தாரு தவிர அதை சொல்ல வச்சது யாரு, கர்த்தர் என்று பார்க்கவில்லை. இங்கே அதை தாமதம் பண்ணினதும் கர்த்தர் தான் என்று பார்க்கவில்லை. இங்கே இவர் சொல்ற காரியம் நியாயமான காரியம் போல தோன்றுகிறது. என்ன, நீங்க லேட் பண்ணிட்டீங்க, ஒரு பக்கம் யுத்தம் நெருங்கிட்டு இருக்கு, கர்த்தருக்கு நாம பலியை செலுத்தாம கர்த்தருக்கு மகிமையை செலுத்தாம யுத்தத்துக்கும் போக முடியாது. ஒரு பக்கம் அந்த பக்கம் என்ன பண்ணிட்டு இருக்கு, ஜனங்கள் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, சிதறப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையிலே நான் இப்படிப்பட்ட காரியத்தை
செய்து விட்டேன் அவன் சொல்லும் பொழுது அந்த வார்த்தையை நீங்க பார்த்தீங்கன்னா, கில்காலில் பெலிஸ்தர் எனக்கு விரோதமாய் வந்து விடுவார்கள் என்றும், நான் இன்னும் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி விண்ணப்பம் பண்ணவில்லை என்றும் எண்ணி துணிந்து சர்வாங்க தகன பலியை செலுத்தினேன். அவன் சொல்றான், நான் இன்னும் கர்த்தரிடத்துல விண்ணப்பம் பண்ணலையே. இது என்னது? அவன் சொல்றது எப்படி இருக்கு? நான் கர்த்தரிடத்துல விண்ணப்பம் பண்ணலையே, அங்க யுத்தமும் நெருங்கிட்டு இருக்கே, அப்ப நான் பண்ணது நியாயம் தானே? இன்னைக்கு மனுஷர்கள் பார்வையில, இன்னைக்கு விசுவாசிகள் பார்வையில தாங்க செய்கிறதெல்லாம் நியாயம் நினைக்கிறாங்க. 100% அது கர்த்தருடைய பார்வையில் நியாயமானது அல்ல. கர்த்தருடைய வார்த்தைக்கு மாறாக செய்கிற எதுவுமே ஒருவேளை தாமதமாகலாம், ஒருவேளை ஊழியக்காரருடைய வார்த்தை அவர்களுடைய வாழ்க்கைக்கோ, அவருடைய வாழ்க்கையின் சூழ்நிலைக்கோ, அவர்களுடைய எல்லா நிலைமைகளுக்கோ, அவர்களுடைய மனதை குளிர்விக்கிறதற்கோ சாதகமாக இல்லாமல் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொன்ன வார்த்தையை செவி கொடுக்கிற எந்த ஒரு ஆத்துமாவும் ஒரு நாளும் குறைவு கண்டதே இல்லை. ஹல்லேலூயா. அதனால நான் சொல்ற சிறு பிள்ளையை போல ஏற்றுக்கொள்ளுங்கள். அந்த ஒரு உள்ளம் எந்த ஆத்துமாவுக்கு இருக்கிறதோ அவர்கள் நிச்சயமாய் சொல்லுகிற ரசிக்கப்படுவதே இல்லை. இங்கே பார்க்கும் பொழுது சூழ்நிலைகளை ஒரு தேவ பிள்ளை எந்த விதத்துல காரணம் காட்டவே கூடாது என்பதா இங்கே நான் பார்க்கிற சம்பவம். இங்க அதான் சொல்றாரு சாமுவேல், சொல்றாரு, நீ என்ன காரியத்தை பண்ணிட்ட, நீ செய்தது என்ன என்று சாமுவேல் அப்படியா கேட்கிறார். இங்க அவர் சொல்றாரு, ஜனங்கள் என்னை விட்டு சிதறி போகிறதையும் குறித்த நாட்டின் திட்டத்தில் நீ வராததை பெலிஸ்தர் மிக்மாசிலே கூடி வந்திருக்கிறது நான் கண்டபடியினாலே. இங்க என்ன பண்றான்? ஒண்ணே ஜனங்களை காட்டுறான். சவுல் என்ன பண்றான்? ஒண்ணே ஜனங்களை காட்டுறான், இன்னொன்னு சாமுவேலையும் குற்றப்படுத்துகிறான். என்ன சொல்லி? குறித்த காலத்துல வரேன்னு சொன்னீங்கல்ல, ஏன் நீங்க வரல? நீங்க வராததுனால தானே நான் இதை பண்ணேன். இன்றைக்கு ரொம்ப துணிகரமாய் தேவனுடைய ஊழியக்காரர்களை விரல் நீட்டி குற்றப்படுத்துறது. நான் ஏதோ ஒரு பர்பஸோட பேசுறேன், நீங்க தயவு செய்து நினைக்காதீங்க. உங்கள் ஆசீர்வாதத்தை நீங்கள் கெடுத்துக் கொள்ளுகிறீர்கள். நிச்சயமாக இந்த இடத்துல வைத்து நான் அதை சொல்லக்கூடாதுன்னு பார்க்கிறேன். எனக்கு தேவனுடைய சபையில தேவனுடைய ஊழியக்காரர்களை குற்றப்படுத்தி விட்டு கடந்து போனுடைய குடும்பத்திலே நடந்த சோகமான காரியங்கள், அதுக்கு முன்னாடி நிறைய அசைவுகள் அவங்க எங்க சபையில பண்ணதை நாங்க கண்கூடாய் பார்த்து கொண்டு பொறுத்து கொண்டு இருந்தோம். நாங்க எத்தனையோ தடவை நான் கூப்பிட்டு வான் பண்ணியிருக்கிறேன். ஆனாலும் துணிகரமாய் சபையில நடக்கிற அநேக விசேஷங்களிலே தலையிட்டு ஊழியக்காரர்களுக்கு விரோதமாக ஒரு பேசிட்டு இருந்தாங்க. அப்பவும் பாஸ்டர் இதே இடத்துல வச்சு சொன்னாரு, இது சாபம் அல்ல, எச்சரிப்பை கொடுத்தார். உங்கள் குடும்பத்திலே ஒரு அபசகுனமான காரியத்தை நீங்க பாப்பீங்க அப்படின்னு சொல்லி கர்த்தர் எச்சரிப்பு கொடுத்தா எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கிறது? எனக்கு ஞாபகம் இருக்கா? ஆனாலும் துணிகரமாய் தான் கெட்டது மாத்திரமல்ல, மற்றவர்களுக்கு எடுத்தாங்க. ஊழியக்காரர் அந்த இடத்துல நின்று சாபம் இடல, எச்சரிப்பை கொடுக்கிறோம். அந்த சூழ்நிலை சந்திச்சிடாதீங்க. எண்ணி ஒரு மாசம் கூட ஆகல, நான் தேவனுடைய சமூகத்துல தைரியமாய் சொல்லுவேன், இதே இடத்துல இந்த தேவனுடைய ஊழியக்காரர் சபையில குழப்பத்தை விளைவிக்காதீங்க, தேவனுக்கு விரோதமா கிரியை செய்யாதீங்க, தேவனுக்கு பயந்து நடங்க. ஆண்டவர் என்னோட கூட பேசுறாரு, நான் பேசலன்னு சொன்னார் இதே இடத்துல நின்று. இது சாபம் அல்ல, எச்சரிப்பு. ஆனால் துணிகரமாய் நடந்தார்கள், மற்றவர்களையும் கெடுத்தார்கள். எங்கள் காது படவே கேட்டோம், எங்க கண்ணு படவே பார்க்கிறோம். அவருடைய ஆட்டிடியூட கூப்பிட்டு நான் பேசினேன். ஆனாலும் அவருடைய நிலைமையை மாற்றிக்கொள்ளவில்லை. நெருக்கமான ஒரு சூழ்நிலையில அவர்கள் இழப்பை சந்தித்தார்கள். நான் தைரியமாய் சொல்வேன், வந்து கூட கேட்கட்டும். இது எச்சரிப்பாக நாங்க சொல்றோம், எச்சரித்தோம். ஆனால் அதை செவி சாய்கள் நிச்சயமாக சொல்ற எந்த ஒரு ஆத்மாவும் கெட்டு போக வேண்டும் என்று ஒரு ஊழியக்காரன் நினைக்க மாட்டாங்க. எந்த ஊழியக்காரனும் ஒரு ஆத்மா கூட குறைவு பண்ண நினைக்க மாட்டாங்க. நீங்க நல்லா இருந்தாலும் நாங்க நல்லா இருக்கணும், சபை நல்லா இருக்கணும். அதற்காகத்தான் எச்சரிப்பு சபையில கொடுக்கிறது. நீங்க நல்லா இருக்கணும்னு ஒரு வார்னிங் எதுக்கு கொடுப்பாங்க? எச்சரிப்பு என்ற ஒரு பலகை எதனால போடுவாங்க? யோசிச்சு பாருங்க. எச்சரிப்புன்ற ஒரு பலகை சும்மாவே போட்டுருவாங்களா? எதனால போடுவாங்க? அதுல போய் விழக்கூடாதுன்னா. அப்போ ஒரு வார்னிங் எதுக்கு கொடுக்குறோம்? இப்படி செய்யாதீங்க, இப்படி பண்ணாதீங்க. அதனால இது நிச்சயமா தேவனுடைய பார்வையிலே உகந்த காரியம் அல்ல. பயம் வந்து மனம் திருந்தினால் காப்பாற்றப்படுவார்கள். இல்லை என்றால் இதற்கு மேலான சூழ்நிலைகள் அவர்களுக்கும் கர்த்தருக்கும் ஆனது என்று சொல்லி இந்த வேளையில கர்த்தருடைய ஆவியானவர் பேசிக் கொண்டிருக்கிறார். நம்முடைய பார்வையில சரியாய் தோன்றுகிறது, கர்த்தருடைய பார்வையில சரியானதா இருக்காது. தேவனுடைய ஊழியக்காரர் இங்க
பலி செலுத்த தாமதமாய் வந்தது மனுஷனுக்கு வேண்டுமானால் அது காரியமாய் இருக்கலாம், காரணமா இருக்கலாம். ஆனால் அதை நடத்துகிறது யாரு? கர்த்தர். அங்கே ஆண்டவர் சொல்லல, சாமுவேலே நீ ஏன் தாமதமா வந்த, அதனாலதான் சவுல் பலி செலுத்தினான், அதனால உண்மையிலதான் தப்புன்னு சொல்லல. கர்த்தர் அங்க தடை பண்றாரு. எப்ப நீ கொஞ்சம் வெயிட் பண்ண, அவன் என்ன பண்றான்னு பாரு, நீங்க நில்லு, நான் தான் உங்க தாமதப்படுறேன், நீ அங்க என்ன பாரு, அது விசுவாசி என்ன பண்ணு பாரு, அது என்ன பேசிட்டு பாரு, அது என்ன செஞ்சுட்டு இருக்கு பாரு அப்படின்னு சொல்லி கர்த்தர் என்ன பண்றாரு தெரியுமா? சூழ்நிலைகளை அனுமதிக்கிறான். ஒரு ஊழியக்காரனை அந்த சூழ்நிலைகளுக்குள்ள நடத்த வைக்கிறான். ஆனால் அதன் வரைக்கும் பொறுமையாய் ஒரு ஆத்துமா இருக்குமானால் அவர் நிச்சயமாய் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுப்பார்கள். நிச்சயமாய் அவங்க எப்படியா இருப்பாங்க? ஆசீர்வதிக்கப்படுவார்கள். அல்லேலூயா. இங்கே சவுல் காண்பித்தது இந்த சம்பவத்தை நான் ஒரு எக்ஸாம்பிளா காட்டிட்டு போகணும்னு நினைச்சேன். ஆனால் கர்த்தர் இதை மையமாய் வைத்து பேசிக் கொண்டிருக்கிறார். எத்தனை பேருக்கு இந்த வார்த்தை பேசிக் கொண்டிருக்கிறது? இந்த வார்த்தை கர்த்தர் கிரியை செய்கிற காரியம், கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிற காரியம். ஊழியக்காரர் பின்பாயிண்ட் பண்ண எந்த விதத்திலும் ஆண்டவர் எந்த ஆத்மாவுக்கும் அதிகாரம் எந்த இடத்திலுமே கொடுக்கவில்லை. நீங்க வேதத்துல எங்க வேணாலும் திருப்பி பார்த்துக்கோங்க, ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும். அது யாருக்கான கணக்கு? தேவனுக்கும் ஊழியக்காரனுக்கான கணக்கு. ஆனால் அந்த பாவத்தை செய்து அதனால் வருகிற காரியங்கள் அநேக ஆத்மாக்களை பாதிப்புக்குள்ளாக்குகிறது. நீங்க என்ன ஆச்சு தெரியுமா? நீங்க லேட்டா வந்தீங்க, நீங்க இந்த மாதிரி பண்ணதுனால நான் பலி செலுத்தினேன், இதனால எனக்கு வருகிற நெருங்கிற ஜனங்க சிதறி போகிறத நான் தவிர்த்தேன், யுத்தத்துக்கு நான் வரை கிளம்பி போனேன், இதெல்லாம் சொன்னாரு. ஆனால் ஆண்டவர் ரீசன் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரா? அங்க என்ன நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, இங்க என்ன நடக்கிறது? இப்போதோ உங்களுடைய ராஜ்யபாரம் நிலை நிற்காது. கர்த்தர் தம்முடைய இருதயத்திற்கு ஏற்ற ஒரு மனுஷனை தமக்கு தேடி அவனை கர்த்தர் தம்முடைய ஜனங்கள் மேல் தலைவனா இருக்கும்படிக்கு கட்டளையிட்டார். கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளையை நீ கைக்கொள்ளவில்லையே. இது யார் விதித்த கட்டளையா? சாமுவேல் விதித்த கட்டளை அல்ல. விதித்தது யார் தெரியுமா? கர்த்தர். 7 நாள் ஆனாலும் சரி, 70 நாள் ஆனாலும் சரி, கர்த்தர் சொல்லிட்டா கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் அடங்கி இருக்க வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க வேண்டும். எந்த ஆத்துமா கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து நடக்கிறாளோ நிச்சயமாய் அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் என்பதுல எந்த சந்தேகமும் இல்லை. அல்லேலூயா. இந்த வேளையில கர்த்தர் நம்மோடு கூட இந்த காரியத்தை வைத்து பேசியிருக்கிறார். நாம் இது நிமித்தமா தேவனுடைய ஆசீர்வாதங்களை இழந்து விடாதபடி, ஆசீர்வாதம் போனா கூட பிரச்சனை இல்லை, பரவாயில்ல, கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி வாங்கிக்கலாம். ஆனா இழப்ப சந்திச்சுட்டா அது எவ்வளவு ஒரு கொடுமை இல்லையா? அப்ப நாம அப்படிப்பட்ட சூழ்நிலைகளுக்குள்ளாய் கடந்து போகாதபடிக்கு தேவனுடைய வார்த்தைக்கு எச்சரிப்பாயிருந்து நாம் நிச்சயமாய் செயல்படுவோமானால் கர்த்தர் நம்ம என்ன செய்கிறார்? அவர் ஆசீர்வதிக்கிறவரா இருக்கு. அதனால இங்கே சவுல் உபத்திரவத்திலே பொறுமையை இழந்தது போல தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, உபத்திரவத்திலே நீங்க எப்படி இருங்க? பாடுகளை நினைத்து நீங்க வெட்கப்படாதபடி அதிலே பொறுமையாயிருங்கள். கர்த்தர் நிச்சயமா என்ன பண்ண தெரியுமா? அந்த பாடுகளின் மத்தியிலே உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. இது மாத்திரமல்ல, நாம் தொடர்ந்து இந்த காரியத்தை நாம் பார்ப்போமானால் நாம் துரிதமாய் முடித்து விடுகிறேன். நான் குறித்த நேரத்துக்குள்ள முடித்து விடுகிறேன். இங்கே வாசிக்கும் பொழுது இங்கே அடுத்த வசனத்தில் நீங்க வாசிச்சீங்கன்னா, அதே பேதுருல 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல வாசிச்சீங்கன்னா, இங்கே ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, நியாய தீர்ப்பு எங்கிருந்து துவங்குதா? நியாய தீர்ப்பு எங்கிருந்து துவங்குதா? தேவனுடைய வீட்டிலிருந்து. ஹல்லேலூயா. ஃபர்ஸ்ட் எங்க இருந்து தெரியுமா ஸ்டார்ட் பண்றாரு? இங்க இருந்து தான் ஸ்டார்ட் பண்றாரு. ஃபர்ஸ்ட் ஏன்னா அறியாதவர்களுக்கு கொஞ்சம், அறிந்தவங்களுக்கு தான் என்னது நிறைய. அப்ப ஆண்டவர் அறிந்து செஞ்சா என்ன பண்ணுவாரா? ஃபர்ஸ்ட் அங்கதான் ஸ்டார்ட் பண்ணுவார். ஏமா உனக்கு தெரியும்ல, உனக்கு சொன்னாங்கல்ல, எல்லாத்தையும் கேட்டுட்டு இந்த மாதிரி பண்றியே அப்படின்னு எங்க இருந்து ஸ்டார்ட் பண்றாரு? இங்க இருந்து தான் ஸ்டார்ட் பண்றாரு. ஹல்லேலூயா. அப்போ நாம் தெரிந்து ஒரு காரியத்தை நாம் தேவனுக்கு விரோதமாய் செயல்படுத்துவோமானால் நியாயத்திற்கு எங்க இருந்து நமக்கு தோன்றுகிறது? கர்த்தருடைய வீட்டிலே, தேவனுடைய சபையிலே. ஆண்டவர் இங்க வச்சு முதல்ல நியாயம் தீர்ப்பார். அப்ப நாம சத்தியத்தை அறிந்தவர்கள் எவ்வளவு எச்சரிப்போடு கூட நாம் நடந்து கொள்ள வேண்டும் என்பதிலே மிக ஜாக்கிரதையா இருக்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். இங்க அதுதான் 2 தெசலோனிக்கேயர்
தெசலோனிக்கேயர் 1:6. சீக்கிரமா எடுத்து வாசிக்கணும். 2 தெசலோனிக்கேயர் 1:6. உங்களை உபத்திரப்படுத்துகிறவர்களுக்கு உபத்திரவம் செய்யும். உபத்திரப்படுகிற உங்களுக்கு எங்களோடு கூட இளைப்பாறுதலையும் பிரதிபலனாக கொடுப்பது தேவனுக்கு நீதியாய் இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. தேவனுடைய நியாயத்தீர்ப்பு அவருடைய சபையிலே எழும்புகிறது சொல்லி நாம் பார்க்கும் பொழுது இங்கே உங்களை உபத்திரவப்படுத்துகிறவர்களுக்கு உபத்திரவத்தையும் உபத்திரவப்படுகிற உங்களுக்கு எங்களோட கூட இளைப்பாறுதலையும் பிரதிபலனாக கொடுப்பது தேவனுக்கு எப்படியா இருக்கிறதா? நீதியா இருக்கிறது. உபத்திரவப்படுகிற எங்களோடு கூட இருக்கிற உங்களுக்கு கர்த்தர் என்ன பண்றாரா? அவர் இளைப்பாறுதலை கொடுக்கிறது. இளைப்பாறுதலை பிரதிபலனாக கொடுக்கிறது யாருடைய நீதி? தேவனுடைய நீதி. அதுதான் தேவனுடைய நீதி. தேவனை அறியாதவர்களுக்கும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்களுக்கும் நீதியுள்ள ஆக்கினையை செலுத்தும்படிக்கு கர்த்தராகிய இயேசு தமது வல்லமையின் தூதரோடும் ஜுவாலித்து எரிகிற அக்கினியோடும் வானத்திலிருந்து வெளிப்படும் போது அப்படி ஆகும். தேவனை அறியாதவர்கள் இப்ப என்ன பண்றாரு ஆண்டவர்? இந்த வசனத்தை நல்லா அண்டர்லைன் கூட நீங்க பண்ணி வச்சுக்கோங்க. இவங்களை எந்த லிஸ்ட்ல வைக்கிறார் தெரியுமா? தேவனை அறியாதவர்களுக்கு, அறியாதவருடைய லிஸ்ட்ல யார வச்சிருக்காரு? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்களை கர்த்தர் வச்சிருக்காரு. அப்ப தேவனை அறியாதவர்களுக்கும் கேட்டு அதன்படியா கீழ்ப்படியாதவர்களுக்கு இருக்கிற லிஸ்ட் என்னது? ஒரே லிஸ்ட் தான். நல்லா கவனிச்சுக்கோங்க. அப்ப சர்ச்சைக்கு வந்தது, ஆராதித்தது, அவருடைய வார்த்தையை கேட்டது, இதெல்லாம் கரெக்டா போயிட்டு இருக்கு. ஆனால் அடுத்த வார்த்தை என்ன சொல்லுது? அதன்படி கீழ்ப்படியாதவர்கள் அவர்களுக்கும் இங்க என்ன சொல்லி இருக்கிறது சொன்னால் தேவனை அறியாதவர்களுக்கும். அதுக்கு பெட்டர் என்ன பண்ணிக்கலாம்? பெட்டர் எப்படி இருந்திருக்கலாம்? அறியாமலே இருந்து பெட்டரா என்ன இருக்கலாம்? அது வெளில இருக்காங்க தெரியுமா, அவங்கள மாதிரி இருந்துச்சுக்கலாம். அப்ப என்ன பண்ணுவாங்க? ஆண்டவரே நான் கேட்கல ஆண்டவரே, அதனால நான் இப்படி நடந்துட்டேன். ஓகேமா, ஏதோ கொஞ்சம் கொடுக்குறேன், ஆனா நீ கேட்டுட்டு இருக்கலாம், நீ உள்ள வந்திருக்கலாம், ரட்சிப்புக்குள்ள வந்திருக்கலாம், வரல. ஆனாலும் என்ன பண்ண முடியாது? குமாரன் என்னை அறியாமல் நான் என்ன பண்ண முடியாது? அங்க பரலோகத்துக்கு உன்னை கொண்டு போக முடியாது. அதனால அதற்கான பலன் உனக்கு நான் கொடுத்துதான் ஆகும். ஓகே கொஞ்சம். ஆனால் அறிந்து உள்ள வந்து ஆராதித்து எல்லாம் தெரிஞ்சு துணிகரமாய் கீழ்ப்படியாமல் போனால் அவங்களுக்கும் இவங்களுக்கும் எப்படி ஆயிடுது? ஒரே இடமா இருக்கு. இதுக்கு ரட்சிக்கப்படாமல் இருக்கிறது எவ்வளவு மேலுங்க. அப்ப அவர்களை போலவே இவர்களும் அறிந்து செயல்படும் பொழுது என்ன ஆகுது? அதனுடைய பலன் இங்கே அந்நாள் ஆண்டவர் கர்த்தராகிய இயேசு தமது வல்லமை தூதரோடும் ஜுவாலித்து எரிகிற அக்கினியோடும் வானத்திலிருந்து வெளிப்படுவது என்ன ஆகுமா? அப்படி ஆகிறது என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அப்ப அவர் அப்படி வரும் பொழுது இந்த அறியாதவனுக்குரிய பலன் கீழ்ப்படியாதவனுக்கு என்ன பண்ணுதா? கிடைக்கிறதா இருக்கிறது. இன்றைக்கு தேவ பிள்ளைகளே, நாம் தேவனுடைய நியாய தீர்ப்புக்கான ஒரு காலகட்டத்தில் நின்று கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு தேவனுடைய நியாய தீர்ப்பு முதல்ல அவர் வீட்டிலிருந்து எழும்புகிறபடினாலே ரட்சிக்கப்பட்ட தெய்வ பிள்ளைகளா இருக்கிற நாம் மிகுந்த எச்சரிப்போடு கூட இருக்க வேண்டும். ஒருவேளை நான் ஏன் ரட்சிக்கப்படாமலே இருந்திருக்கலாம் போல இருக்கு அப்படி யோசிக்கிறத விட, ஆண்டவரே என்னை ரட்சித்தது உங்க கிருபை, உங்க பாக்கியம். இந்த ரட்சிப்பிலே நான் பலப்பட வேண்டும். என்னுடைய எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவரை நான் மோடு கூட நடக்க வேண்டும். என்னுடைய நாவை காத்துக்கொள்ள, இதயத்தை காத்துக்கொள்ள, என் சிந்தையை காத்துக்கொள்ள எனக்கு உபத்திரவத்திலே பொறுமையோடு கூட இருக்கக்கூடிய பலனை நீங்க கொடுத்து நடத்த வேண்டும். இதுதான் ஆண்டவர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறது. கடைசியாய் நாம் ஒரு வசனத்தை வாசித்து முடிக்கலாம். அந்த கடைசி வசனம் 1 பேர் 4:18 வாசிங்க. நீதிமானே ரட்சிக்கப்படுவது அரிதானால் பக்தி இல்லாதவனும் பாவியும் எங்கே நிற்பான்? ஆகையால் தேவனுடைய சித்தத்தின்படி பாட அனுபவிக்கிறவர்கள் நன்மை செய்கிறவர்களாய் தங்கள் ஆத்துமாக்களை உண்மையுள்ள சிருஷ்டி கர்த்தாவாகிய அவருக்கு ஒப்பு கொடுத்தவர்கள். அல்லேலூயா. இங்க பார்க்கும் பொழுது அன்றைய வசனம் சொல்றது, நீதிமானே ரட்சிக்கப்படுவது
இல்லாதவனும் பாவியும் எங்க போவான்? பாவியும் எங்க நிற்பான்? நீதிமானே, நல்லா கவனிங்க, நீதிமானே ரட்சிக்கப்படுவது அரிதானால். நீதிமான் யாரு? எத்தனை பேர் நீதிமான்? எத்தனை பேர் நீதிமான்? எத்தனை பேர் நான் நீதிமான்றவங்க ஆமென் சொல்லுங்க. கை தூக்கி ஆமென் சொல்லுங்க. நாம் நீதிமான் தான். ஏன்னா நாம் நமக்குள்ள நம்மை தனிப்பட்ட முறையில நாம் நீதிமானா இல்ல, கிறிஸ்துவுக்குள்ளாய் அவருடைய நீதியினாலே நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே மீட்டெடுக்கப்பட்டு அவர் நீதியினாலே நாம் என்னவா இருக்கிறோம்? நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். அப்போ இங்க ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, நாம் நீதிமான் என்பதை நமக்கு சந்தோஷம், பெருமை, மேன்மை, இதுக்காக சந்தோஷம் தான். ஆனால் இந்த வசனம் என்ன சொல்லுது தெரியுமா? அப்படிப்பட்ட நீதிமானே ரட்சிக்கப்படுவது அரிதானால் இங்கே பாவியும் பக்தி இல்லாதவனும் எப்படி, எங்கே, அவன் எங்க நிற்பான்? நீதிமானே ரட்சிக்கப்படுவது அரிதான வார்த்தை கேட்ப நமக்குள்ள ஒரு பயம் வரும். நீதிமான் என்ற ஒரு ஸ்தானத்துல நிக்கிறவங்களே கடைசி வரைக்கும் அதை புடிச்சுக்கிட்டு தான் ஓடணும். எல்லாருக்குமே, இங்க நிக்கிற நானா இருந்தாலும் சரி, அங்க உட்கார்ந்துருக்க நீங்களா இருந்தாலும் சரி, எல்லாருமே சரி, கடைசி வரைக்கும் முடிவு பரியந்தம் நாம் நிலை நிற்க வேண்டும். அப்ப அது எவ்வளவு ஒரு இந்த ஓட்டம் எவ்வளவு ஒரு கேர்ஃபுல்லா ஓட வேண்டிய காரியமா இருக்கு. நீதிமானே நிலை நிற்பது அரிதானால் இங்கே பாவியும் பக்தி இல்லாதவனும் எங்க நிற்பான்? ஒண்ணு பக்தி, பாவி விட்டுருங்க, அவன் நான் இப்படிதான்ப்பா, என்னெல்லாம் மாத்த முடியாது, நான் என்னுடைய வழி இதுதான், என்னால பாவத்தை விட முடியாது, என்னால எந்த சூழ்நிலையை விட்டு வர முடியாது, என்னால கிறிஸ்துவுக்குள்ள நடந்தா நான் என்ன பண்ணுவேன், நான் உலகத்துக்கு ஏற்ற மாதிரி என்னால் நடக்க முடியாது. ஒருத்தர் சொன்னாரு, எனக்கு ஏன் நான் இயேசு கிறிஸ்து கிட்ட என்னால வர முடியலன்னா, நான் அவர்கிட்ட வந்தா நான் போய் பேசக்கூடாது, நான் மற்ற பாவம்லாம் செய்யக்கூடாது, அதனாலதான் நான் என்ன பண்றேன், இயேசு கிறிஸ்து கிட்ட வரமாட்டேன். அப்ப இது சரியா? இப்படி ஒரு கேட்டகரி இருக்காங்க. என்னதான் பாவி, நான் பாவிதான்ப்பா, நான் பாவி, நான் என்ன நீதிமான் சொல்லிருக்கே, நான் இப்படிதான். அவங்க ஓகே, அவங்க ஒரு பக்கம் அவங்க காரியத்துல என்ன பண்றாங்க, அவங்க செய்யறது செஞ்சுட்டு தான் இருக்காங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா பக்தி இல்லாதவன் அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? இவர்கள் கேட்கிறார்கள், வருகிறார்கள், ஆனால் உள்ளத்திலே துணிகரம் இருக்கிறது. தேவனை குறித்த பயம் இல்லை, தேவனை குறித்த பக்தி இல்லை. ஒண்ணு நீதிமான் என்பது எப்பொழுது கர்த்தருடைய வார்த்தையை பற்றி கொண்டு நடக்கிறவர். ஆண்டவரே இன்னைக்கு இருக்கிற நான் நாளைக்கு விழுந்துடக்கூடாது, நாளைக்கு விழுந்துடக்கூடாது, நாளைக்கு விழுந்துடக்கூடாது ஒரு பயத்தோட போயிட்டு இருப்பாங்க. இன்னொரு பக்கம் பாவி, அவன் அப்படித்தான், அவன் லிஸ்ட் அவன் தனி. ஆனா இந்த பக்தி இல்லாதவர்கள் அவள் என்ன தெரியுமா? விசுவாசிக்க போர்வையிலே இருப்பாங்க, ஆனால் கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமாய் செயல்படுவார்கள், கர்த்தருக்கு கீழ்ப்படியாதவர்கள். இங்கே சவுலை போல மனுஷனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறவர்கள், மனுஷனுக்கு பயந்து நடக்கிறவர்கள், இப்படிப்பட்ட காரியங்கள், உபத்திரவத்துல பொறுமையாய் இல்லாதவர்கள், உபத்திரவத்துல பின்வாங்கி போகிறவர்கள், இவங்கெல்லாம் எங்க போவாங்க அப்படின்னு சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது மாத்திரமல்ல, ஆகையால் தேவனுடைய சித்தத்தின்படி பாட அனுபவிக்கிறவர்கள் நன்மை செய்கிறவர்களாய் தங்கள் ஆத்துமாக்களை உண்மையுள்ள சிருஷ்டிகர்த்தாவாகிய அவருக்கு ஒப்பு கொடுக்க கடவர்கள். ஹல்லேலூயா. நம்ம என்ன பண்ணணுமா? கிறிஸ்துவுக்குள்ளாய் ஓடுகிற இந்த ஓட்டத்துல நாம் பொறுமையோடு கூட ஓட வேண்டும். ஆடைகள் எல்லா மனுஷனுக்குமே இருக்கு, யாரை வேணாலும் கூப்பிட்டு கேளுங்க. நல்ல ஒரு பெரிய ஒரு பிசினஸ் மேனு கூட கூப்பிட்டு கேளுங்க. சாதாரண ஒரு பொட்டி கடை வச்சிருக்கிறவனுக்கு 10,000 ரூபாய் கடன்னா பெரிய ஒரு மல்டி மில்லியனர் எவ்வளவு கடன் தெரியுமா? பல ஆயிரம் கோடிகள் கடன் இருக்கும். அவன் பார்க்கலாம், பெரிய பிசினஸா இருக்கலாம், பெரிய ஃபேக்டரி இருக்கலாம். ஒருத்தவங்க அங்க ஜாப் பண்ண வந்தாங்க, அவங்க வீட்டுக்கு போகணும், அவங்க பயங்கர லாஸ், 10 பைசா. அவங்க சொல்லும்போது பார்த்தீங்கன்னா அவன் ஒண்ணுமே இல்லை போல இருக்கு அப்படின்றவங்க நாங்கள் நினைச்சோம். ஏன்னா அவங்க என்ன சொன்னாங்கன்னு சொன்னா, சாப்பாட்டுக்கு கூட எங்களுக்கு காசு இல்லை, எங்க வீட்டு நாய்க்கு ஒரு பிஸ்கெட் வாங்கி போட எங்ககிட்ட காசு இல்லை. ஆனா பெரிய ஃபேக்டரி வச்சிருக்காங்க, கடன், பயங்கர கடன். சரிங்க, வீட்டுக்கு ப்ரேயர் பண்ண கூப்பிட்டாங்க. வீட்டுக்கு போனா வீட்டுல பெரிய கேட்டு, உள்ள சிசிடிவி கேமரா இருக்கு, 2 அடுக்கு வீடு, எல்லாமே பெரிய இதுவா இருக்கு. வீட்டை பார்த்தா அவ்வளவு ராயலா இருக்கு. ஆனா பார்த்தா அவங்க அந்த வீட்டுல இருக்கிறது என்னது, ஒருவேளை சாப்பாட்டுக்கு எங்களுக்கு கஷ்டமா இருக்கு,
எங்களுக்கு எங்க நாய்க்கு பிஸ்கட் வாங்கி போட எங்களுக்கு காசு இல்லை. ஆனா யார் அவங்க? பெரிய பிசினஸ் பண்றவங்க. அவ்வளவு கடன். வெளியில பார்க்கும்போதே பெரிய கார் நிக்குது. கார் அப்படி என்னது, அந்த கார், அந்த கார் ஷெட்ல பெரிய 4 வீல் அந்த கார் நிக்குது. அது எத்தனை மாசமா? கிட்டத்தட்ட 2 வருஷமா இருக்குது. பெட்ரோல் போட காசு இல்லை. 4 வீல். நீங்க பாத்தீங்கன்னா வெளியில பார்க்கறதுக்கு பெரிய காரு, பெரிய பங்களா, ஆனா வீட்டுல ஒருவேளை சாப்பாட்டுக்கு காசு இல்லை. நம்ம பார்த்துட்டு நம்ம நினைக்கிறோம் நல்லா இருக்காங்க. பெரிய வசதி படைச்சவனுக்கும் கஷ்டம் இருக்கிறது, கடன் இருக்கிறது. சின்ன காரியங்கள சின்ன தொழில் பண்றவனுக்கும் கஷ்டம் இருக்கு, கடன் இருக்கு. கஷ்டம் இல்லாத மனிதர்கள் இல்லை. எல்லாருக்கும் உபத்திரவம் இருக்கு. ஆனால் அந்த உபத்திரவத்தின் மத்தியில் நாம் எப்படி போய்கொண்டிருக்கிறோம்? அவங்க ஓட்டை எப்படி இருக்கு, நம்ம ஓட்டை எப்படி இருக்கு? ஆனா அவங்க முழுசா என்ன பண்ண முடியல, அவங்களால கத்தெடுத்து வர முடியல. ஆனால் இன்றைக்கு நாம் எந்த நெருக்கடியில இருந்தாலும், ஒருவேளை வெளியில பாக்குறதுக்கு இவங்க நல்லா இருக்காங்கன்னு தோணும். இவங்க நல்லா தானே இருக்காங்க, இவங்களுக்கு என்ன குறை மனுஷங்க நினைப்பாங்க. ஆனா அவங்களுக்கு இருக்க பாடு அவங்களுக்கு தான் தெரியும். அவங்களுக்கு இருக்க கஷ்டம் அவங்களுக்கு தான் தெரியும். அவங்களுக்கு இருக்க பாரம் அவங்களுக்கு தான் தெரியும். வெளியிலே மனுஷர்கள் பார்க்கும் பொழுது அது பார்வை வேறு விதமா இருக்கும். ஆனால் அவருடைய வாழ்க்கையின் சூழலைக்குள்ள போய் பார்த்தாதான் அவருடைய வேதனை